தியானம் செய்கிறப்ப எனக்கு போர் அடிக்குது, தூக்கம் வருது, அப்படியே தள்ளுது, மயக்கம் வருது, அப்படியே இழுத்து போட்டு தூங்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் தியானம் அல்ல. உட்காந்து அப்படியே டென்ஷனாக எப்படா முடிப்பா, சீக்கிரம் முடிறா, வீட்டு வேலையெல்லாம் இருக்குதுடா அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அப்பாடா முடிச்சுட்டான் எந்திரிச்சு ஓடிடுறோமா. குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பயம் இருந்துச்சு அப்படின்னாவே தியானம் பண்ண முடியாது. கண்ணு மூடி உட்காந்தோன்னே ஐயோ டிவி மேலே மிளகா வத்தல் போட்டோமே, மழை வந்து காத்தடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சுன்னா. சரியான முறையில் தியானம் என்பது நிகழ்ந்தால் அதை அவர் மீண்டும் மீண்டும் தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். எப்படா தியானம் பண்ணலாம் எப்படா அப்படின்னு சொல்லி அதற்காக காத்திருப்பார். அந்த அனுபவத்திற்காக ஏங்குவார். அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் வேண்டும். ஒரு உணவு சாப்பிட்டா யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாக்குங்கிற ஒரு புலன் ஒரு உணவு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருந்துச்சு, மீண்டும் மீண்டும் சாப்பிடணும்னு தோணுதா? இயல்பு தானே. அதுபோல் இந்த புலன்களை கடந்த ஒரு அனுபவம் இருக்குது, அது அமைதியாக இருக்குது, பேரின்பமாக இருக்குது, எந்த வித சலனங்களும் இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன தோணும்? இயல்பா அதிலேயே இருக்கலான்னு தான் தோணும். அப்போ தியானம் செய்கிறப்ப எனக்கு போர் அடிக்குது, தூக்கம் வருது, அப்படியே தள்ளுது, மயக்கம் வருது, அப்படியே இழுத்து போட்டு தூங்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் தியானம் அல்ல. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தியானம்னா அப்படியே கண்ணை மூடி அப்படியே உட்காந்துருக்கணும். உட்காந்து அப்படியே டென்ஷனாக எப்படா முடிப்பா, சீக்கிரம் முடிறா, வீட்டு வேலையெல்லாம் இருக்குதுடா அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அப்பாடா முடிச்சுட்டான் எந்திரிச்சு ஓடிடுறோமா. அது தியானம் கிடையாது. தியானம் என்பது புலன்களை கடந்த ஒரு அனுபவம் என்பது அந்த அனுபவத்திலே இருக்க வேண்டும் என்று இயல்பாக தோன்றும். இதுக்கு என்ன வரையறை அப்படின்னா, நேரம் என்ற ஒன்று மறைந்துவிடும், ஸ்பேஸ் இடமும் மறைந்துவிடும். எங்கே உட்காந்துருக்கோன்னு தெரியாது, என்ன பண்ணுறோன்னு தெரியாது, அப்படியே உட்காந்துருப்பீங்க. அதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே 3 மணி நேரம் ஆயிடுச்சு, அந்த அனுபவம் வரும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து கூட தியானம் பண்ணலாம், சந்தை கடையில் உட்காந்து தியானம் பண்ணலாம். ஏன்? இது அக அனுபவம். அப்புறம் எது காலையில் எழுந்திரிச்சு விளக்கு வச்சு யாரும் இல்லாதப்போ உட்காந்து, இதெல்லாம் எதுக்கு? போர்க்களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணணும். போர்க்களத்தில் போய் உட்காந்து பயிற்சி பண்ணக்கூடாது. அதுபோல் காலையில் நீங்கள் உட்காந்து பயிற்சி எடுத்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்க, அப்புறம் உங்களுக்கு நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு டிரைவிங் பழகிட்டு நல்லா ரோட்டில் ஓட்டுறோம்ல, அதே போல் அங்கே எடுத்த பயிற்சி அந்த நாள் முழுக்க பயன்படுவது போல் எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும்? தன்னிலை மாறாமல், அதான் எந்நிலை வரையினும் தன்னிலை மாறாமல் இருக்க முடியும். அந்த மையத்தில் லயம் கொண்டு அப்படியே இருக்க முடியும். அதுக்கு தான் என்ன பண்ணுறங்க, தியானத்தினுடைய வியாபகம், தியானத்தினுடைய பலனே அதுதான். அப்போ அந்த ஸ்டடி ஸ்டேட் காம்னஸ் மாறல, வரும், கோபம் வரும், பயங்கரமாக டென்ஷன் ஆகும், எல்லாமே வரும். உலகியல் மாறாது. நீங்கள் தியானத்தில் இருங்க, சமாதியில் இருங்க, என்னமோ இருங்க, பிரச்சனைகள் வரும். வரும்போதெல்லாம் இந்த விழிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, அதை எல்லாத்தையும் உள்வாங்கிரும், டைலூட் பண்ணிடும், பெருசாக காட்டாது. ஏன்னா மனதினுடைய அழிவு, மனதினுடைய மரணம் என்பது இந்த புருவ மத்தியில் நிகழும். என்ன பண்ணோம், பெரிய பூதாகாரமான ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு குடுன்னு பேய் மாதிரி ஓடி வந்தாலும் என்னடான்னு பார்த்தா அது ஒன்றுமே இல்லாமல் போய் அப்படியே பஸ்பமாயிரு. அதான் நெற்றிக்கண்ணை திறந்து என்ன பண்ணுறாரு, அரக்கனை அழிக்கிறாருன்னு காட்டுறோம் பார்த்தீங்களா. அது எந்த அரக்கன்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனம் என்ற அரக்கனை அழிப்பதற்கு தான் இந்த நெற்றிக்கண். இதை திறந்தோம்னா மனம் அழிந்து விடும். இப்போ குழந்தைங்க கண்ணை மூடிக்கிட்டு கலர் சொன்னானா பார்த்தீங்களா? எல்லாம் உங்கள் குழந்தைய பார்த்துருப்பீங்க. கண்ணை மூடினோடனே என்ன வேணால் இமேஜினேஷன் பண்ணலாமா? அப்போ இது போன்ற எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால்தான் கண்ணை கட்டிக்கிட்டு அவனால் பார்க்க முடியும், காதால் ஒளியை கேட்டு சொல்ல முடியும். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? அப்போ அவனால் என்ன இல்லைங்க, அவன் பார்க்குறான் வித்தவுட் ஐஸ், வித்தவுட் மைண்டு. இது ரெண்டும் இருந்ததுனால அவனால் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும், டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்ல முடியும். அப்போ கண்ணை கட்டிக்கிட்டே அவன் அதுக்குள்ளே அவ்வளோ இமேஜினேஷன் வந்து பயம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? சொல்ல முடியாது. இதான் பயம் பூஜ்யம். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பயம் பூஜ்யம். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பயம் இருந்துச்சு அப்படின்னாவே தியானம் பண்ண முடியாது, சத்தியமாக பண்ண முடியாது. ஏன்? கண்ணு மூடி உட்காந்தோன்னே ஐயோ கேஸில் அடுப்பு வெடித்து குடும்பமே அழிஞ்சிருச்சுன்னா, டிவியில் சீரியல் போட்டாங்கன்னா, ஐயோ பாம்பு வீட்டுக்குள்ளே, ஐயோ நாய் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா, மேலே மிளகா வத்தல் போட்டோமே, மழை வந்து காத்தடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சுன்னா, இதுதான் வரும் பயம். குழந்தை கண்ணை முன்னோடனே இருட்டை பார்த்தாவே பல குழந்தை பயப்படுறான். கரண்ட்டு போயிடுச்சு, இருட்டில் இருந்தாவே கீச்சுன்னு கத்திட்டு ஓடி வரான். பயம் வந்துடுது, இயல்பாக இருக்குது. அதனால தான் பயத்தினை பூஜ்யம் செய்தல் வேண்டும்னு வள்ளல் பெருமாள் திரும்ப திரும்ப சொல்கிறார்.
பயம் எப்படி பூஜ்ஜியமாகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பயத்தை எப்படி பூஜ்ஜியம் பண்ணுறது? பயத்தை எப்படி எதிர்கொள்கிறது? ஒரு பாம்பினுடைய தலையை பிடித்து பாம்பே எனக்கு பயம் இல்லை, கொத்திப்பார் கொத்திப்பார் கொத்திப்பார்னு கொத்தியா பாம்பே கொத்தி விட்டேன், நீ செத்து விட்டேன், பயம் போயிடுமா? எப்படி பயத்தை போக வைக்கிறது? மனம் அழிந்து விட்டால் பயம் அழிந்து விடும். மனம் எப்படி அழியும்? கவனத்தை இங்கே வைங்க, மனம் அழிஞ்சு போயிடும், முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு விழிப்பு வேண்டும். இந்த விழிப்புக்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தடையாக இருக்குது? தியானம் செய்வதற்கு தடை எது? மனதை ஜெயிக்கிறதுக்கு தான் தியானம். தியானத்தில் நான் இருக்கிறதுக்கே என்னால் முடியலைங்க, அப்போ தடை என்ன? சோர்வு, டயர்ட்னஸ், சோர்வு, உடல் சோர்வு, மனச்சோர்வு. உடற்சோர்வுக்கு அடிப்படை காரணம் என்ன? உணவு. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் ஒருத்தனை தியானத்தில் வைக்கலாமா இல்லை மயானத்தில் வைக்கலாமான்னு முடிவு பண்ணும். நல்லா 10 பரோட்டா சாப்பிட்டேங்க, விற்கிறது தண்ணி குடிக்கிற செத்து போயிட்டேங்க நிறைய சொல்கிறாங்க. இது சாப்பிட்றதுக்கு போட்டி வைத்து சாப்பிடுதல். யார் 1.5 கிலோவை 1 நிமிஷத்தில் சாப்பிடுகிறார்களோ அவருக்கு 1 லட்சம் பரிசு. அதுக்கு என்ன பண்ணலாம்? யார் சீக்கிரமாக தூக்கு மாட்டிக்கொண்டு சாகிறார்களோ அவர்களுக்கு முதல்ல பரிசுனே கொடுத்துடலாமே. அதையே வாய் வழியே சாவற, கழுத்து வழியே தூக்கு மாட்டிட்டு சாப்பிடலாம்ல. போட்டி கண்டுபிடிக்கிறான், உட்காந்து யோசிப்பான் போல இருக்குது, எப்படி போட்டி வைத்து மக்களை கொள்ளலாம். அடுத்த முறை அவன் சாதாரணமாகவே அந்த பிரியாணியை 10 நாள் சாப்பிட்டு செத்து போயிடுவான். அது ஏன் அவ்வளோ இது பண்ணணும்? அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்க்கும்போது, உணவு அறை தான், அறை வயிறு தான். ஏன் அப்படின்னா சீக்கிரம் டைஜஷன் ஆகணும். அதுலேயும் நமக்கு சன்மார்க்கத்தில் நம்ம 21 நாள் பயிற்சியில் நிறைய உணவுகள் சொல்லியிருப்போம். அதெல்லாம் என்ன? சீக்கிரமாக டைஜஷன், குயிக் டைஜஷன். இப்போ உணவு சீக்கிரம் டைஜஷன் ஆகிடணும். உணவு சீக்கிரம் டைஜஷன் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் எனர்ஜி கிடச்சிரும். உடல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஜீரணம் பண்ணி சக்தி எடுக்கிறதுலே டயர்டாகிடுது, அதான் உடற்சோர்வு. அந்த உணவு போய் வெளியேற்ற முடியாமல் கழிவுறுப்புகள் ஐயோ தள்ள முடியலையேன்னு கஷ்டப்பட்ட மனச்சோர்வு. நல்லா புரிஞ்சுக்குங்க, சக்தி எடுக்க முடியல உடல் சோர்வு, வெளியேற்ற முடியல மனச்சோர்வு. இப்போ இது 2 இருக்கக்கூடாதுன்னா டைஜஷனும் சீக்கிரமாக நடக்கணும், எக்ஸ்கிரீஷனும் சீக்கிரம் நடக்கணும். இப்போ உடல் சோர்வு கிடையாது, மனசோர்வு கிடையாது. இப்படி இருக்கிற ஒருத்தனால தான் தியானமே பண்ண முடியும். இப்போ தியானத்தில் உட்காரலாம். தியானத்தில் உட்காந்தாச்சு, சரி ஓகே. இப்போ எனர்ஜி ஃபுல்லாக இருக்குது, நான் அப்படியே தியானம் பண்ணுறேன். மறுபடியும் பசி எடுக்குது, என்ன பண்ணுறது? பசி கண்ட நேரத்தில் எவ்வித தடையுமின்றி ஆகாரம் கொள்ளல் வேண்டும். சாப்பிடுங்க, தப்பு இல்லை. 3 வேளைங்கிறது 5 வேளை கூட சாப்பிட்டு போங்க. அரை வயிறு சாப்பிட்டு பழகுங்க. அப்போ ஆக்டிவாக இருப்பீங்க, நல்ல எக்ஸ்ட்ராடினரி இருப்பீங்க, எனர்ஜி லெவல் ஃபுல்லாக இருக்கும். கிடச்சிருச்சா? எனர்ஜி லெவல் கிடச்சிருச்சா? வெரி குட். அப்போ இந்த உணவு விஷயத்தில் அறை. அடுத்து உறக்கம். எவ்வளோ நேரம் தூங்குற? சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்போது உறக்கம் நல்லா வரும், அடித்து போட்ட மாதிரி வரும், காலையில் எந்திரிக்க முடியாமல் வரும்னா வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டுட்டு ஐயோ இதுக்கு மேலே முடிச்சிருந்தா மூச்சு விடாமல் செத்து போயிடுமோ, அப்படியே போய் தூங்கிடுவோன்னு நினச்சி படுத்தா தான் அவ்வளோ தூக்கம் வரும். ஏன் முழிச்சிருந்தீங்கன்னா கண்ணுக்கு இதுக்குன்னு பவர் சப்ளை கொடுக்கணும், உடலால் முடியல, எல்லா சேனலையும் கட் பண்ணி வயிற்றுக்கு அனுப்பி எப்படியாவது ஜீரணம் பண்ணி வெளியே தள்ளின்னு வயிறு எல்லா மிஷினையும் திருப்புது. உள்ள 1 கோடி ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு மேலே இருக்குது, எல்லாம் திருப்பி வயிறுக்கு ஃபுல் ஃபோர்ஸில் போகுது. அப்போ என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக கண்ணை அப்படியே சொக்கி தூங்கிடுவீங்க, மயக்கம் வந்துடும். புரியுதுங்களா இப்போ எப்படி தூங்குறோன்னு? அதனாலே நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் சண்டை போட்டுட்டு கோவத்தோடு போய் சாப்பிடுவான். அவனை திட்டியிருந்தா கூட 10 வார்த்தை திட்டியிருக்கலாம், திட்டவும் மாட்டான். அந்த வாயில் அவன் திட்டுறான் பார்த்தீங்களா, அப்போ அந்த வாய் அசையுது பார்த்தீங்களா, அந்த அசைவை எல்லாம் கொண்டு போய் சாப்பாட்டில் காட்டிடுவான். அப்போ என்ன ஆகும்? வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிடுவான். 3 பேர் சாப்பிட்னாலும் சாப்பிட்டுட்டு போய் அப்படியே படுத்துருவான், மல்லாக்கு படுத்துருவான் கோபத்தில். இதனால தான் உடல் கெட்டு போயிடும். கோபத்தில் அவனை திட்டணும், அப்படியே நாக்கு துடிக்குது, வாய் குளறுது, கட்டுப்படுத்தி சாப்பிட்ருவான். அதனால தான் அவனுக்கே தெரியாது ஏன் அவளை சாப்பிட்றான்னு. அப்படி சாப்பிட்டு நோயை வர வைக்கிறது. அப்போ அந்த அரை வயிறு சாப்பிட்ருந்தா அழகாக போய் படுத்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் போனாவே போதுமானது, போதும். அதுக்கு மேலே தூக்கமே தேவையில்லை. ஆனால் இவங்க இவ்வளவு தவறான உணவுகள் சாப்பிட்டதுனால தமோ குணம் அதிகமாகி எவ்வளவு தூங்கினாலும் உடல் சோர்வாக தான் இருக்கும். காரணம் என்ன? எனர்ஜியை பிரித்து எக்ஸ்கிரீஷன் பண்ண முடியல உடலால். ஏன்னா அதுக்குள்ளே தான் பொழுது விடிஞ்சு மறுபடியும் சாப்பிட்டோமே. லோடு குறையவே போகிறதில்ல. ஒரு கிரைண்டர் வாங்கின அன்றைக்கி சுவிட்ச் போட்டேன், அந்த பெல்ட்டை அந்த பிஞ்சு கிரைண்டர் அப்படியே கழண்டு ஓடுற வரைக்கும் மாவை போட்டுக்கிட்டே எடுத்து கிரைண்டர் என்னத்துக்கு ஆகும்? ஒரு மெஷினாலே முடியல, மெஷின் தோற்று போகுது.
அதுவும் ஒரு சிலர் என்ன பண்ணுறேன், தண்ணியே குடிக்கக்கூடாது, தண்ணி குடித்த பிறகு சாப்பிட்டு முடித்த பிறகு தான் தண்ணி குடிக்கணும், போட்டு வரமாவாக போட்டு தள்ளுறது, வெடித்து தான் போகும், கிரைண்டரே சுத்தாது. அதனால தான் என்ன பண்ணுறோம், உணவை கூழாக்கி உண்ணுதல், நல்ல மென்று சாப்பிடுதல், நிறைய விஷயங்கள் வந்து அது வெந்நீராக பருகுதல் நிறைய சொல்லியிருப்போம். குட். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் உணவை சரி பண்ணிட்டீங்க, தூக்கம் வந்து சரியாயிடும். அதே போல் மைதுனம், இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வள்ளல் பெருமானார் வீசம் அப்படிங்கிறார். வீசம்னு என்ன சொன்னோம், 16 தினங்களுக்கு ஒரு முறை இல்லறத்தில் ஈடுபடுதல். இந்த இல்லறத்தை பற்றி குறிப்பிடும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கிணற்றுக்கு கேணியை உதாரணமாக குறிப்பிட்றார். கேணின்னா என்னென்னா, கிணறு இருக்குது, கிணறுல நம்ம யாருமே தண்ணியை எடுக்கல, புழங்கவே இல்லை, அப்படியே விட்டோம்னாலும் என்ன ஆயிரும், அந்த கிணறு அவ்வளோதான், தண்ணி இது வற்றி போய் பயன்படாமல் போயிடும். சரியான அளவில் எடுத்தால் என்ன ஆயிரும், மீண்டும் மீண்டும் நீ அதை தான் கேணிக்கு உதாரணமாக சொல்லி 16 தினங்களுக்கு ஒரு முறை இல்லறத்தில் ஈடுபடுதல் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறார். இல்லறத்தார் அப்படின்னு ஒரு குரூப்பை பிரிக்கிறாரு, அதிதீவிரத்தார் அப்படின்னு பிரிக்கிறார். அதிதீவிரத்தில் இருப்பவன் என்ன, அதிதீவிரம்னா என்ன அப்படின்னா, இல்லறத்தில் இருப்பவன் உலகில் ஈடுபடுவாங்க, உணவு சாப்பிட்றது, குடும்ப வாழ்க்கை அப்படி இருப்பாங்க. அதிதீவிரத்தில் இருக்கவனுக்கு குடும்பமே கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதில் இருக்கீங்கன்னு முடிவு பண்ணிக்கிங்க. அதிதீவிரத்தில் இருக்க முழு நேரம் அதிலேயே இருப்பான். தியானம் செய்தல், தோத்திரம் செய்தல், உதவி செய்தல், ஜீவகாரம் செய்தல், பரோபகாரம் செய்தல், இப்படி செஞ்சு அந்த எனர்ஜி லெவல் என்னாகும், அந்த ஆவி வந்து இதாகிடும். அவன் வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, இல்லறத்தில் ஈடுபட வேண்டியதில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். அதிதீவிரம் வேற, இல்லறம் வேற. அப்போ இது இரண்டையுமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா உணவு முறை 2 பேருக்கு வேறு, 2 பேருக்கு ஒரே உணவு கிடையாது. அப்போ அந்த பக்குவத்தில் இருக்கும்போது வீசம். கடைசியாக முடிக்கிறப்ப என்ன சொல்கிறாரு, பயம் பூச்சியம். இதில் நோ காம்ப்ரமைஸ். நீங்கள் அதிதீவிரத்தில் இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருந்தாலும் சரி, பயம் பூச்சியமானால் தான் வேலை செய்யும் இது எல்லாமே.